ஆப்ப நாட்டு கொண்டு போறாரு. அந்த ஜாதி அவர் போடல. அவர் காலத்தில் வாழ்ந்த காமராஜர் நாடன் போட்டுக்காரு, பெரியசாமி நாயக்கன் போட்டுக்காரு, வரராஜ நாயுடு போட்டுக்காரு. ஆனால் தேவரையா மட்டும்தான் தன்னுடைய பேருக்கு மேலே ஜாதியை போடல. அப்படிப்பட்ட தேவர் திருமணனார் ஒரு தலித் எம்எல்ஏவை பொதுத்தொழில் நிப்பாட்டி எம்எல்ஏ ஆக்குவார். அது எந்த ஊடகமோ அந்த ஊடகத்தை புறக்கணிக்க காட்ட அந்த ஊடக அலுவலுக்கு முன்பாக ஒரு அறவழி போராட்டத்தை நம்ம நடத்தலாம். இப்ப நம்ம இயக்கங்கள் பிடிக்க போகுது, அவனை வெட்டி கொள்றதை தயவு செய்து ஆணவக்கொலையோ படுகொலையும் செய்யாதீங்க. அது ஒரு வதம். இல்ல மக்களோட ஜாதி ரீதியாக அவங்களை புகுத்தி உங்களுக்கு எதிரானவன் உங்களுக்கு எதிரான அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நக்சலைட் வேலையை பார்த்து எங்க சமூகத்துக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் சிலர் பண்றாங்க. அவங்க தான் ஜாதி வெறிகளை தவிர எங்கள் மனதில் என்ன அனைவருக்கும் வீரஞ்சிறந்த வணக்கங்கள். தொடர்ந்து தேவர் மீடியாவிலே சமுதாய முன்னேற்றம் சார்ந்த பல நிகழ்வுகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நம் சமுதாயம் எதிர்கொள்ளும் முக்கியமான ஒரு பிரச்சனையான ஊடகத்துறையிலே நமக்கான ஒரு இடம் இல்லை என்றே நாம் கூற வேண்டும். தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழக ஊடகங்களும் சரி பொதுவெளியிலும் சரி நம்ம ஒரு தவறான ஒரு நபர்களாகவும் வன்முறையாளரும் தொடர்ந்து காமித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நம் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை உண்மைக்கு மாறான தகவலை உண்மைக்கு முரணாக திரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் ஊடகவியல் துறையில் நம் சமுதாயம் அடுத்த கட்ட நிலைக்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்மளோட விவாதிக்க வந்திருக்கிறார் பசுமன் தேசிய கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் திரு யுஏ செந்தில்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நம்ம சொன்னது போன்று ஊடகங்களில் முக்குளத்தூர் சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையாளராகவும் தவறாகவும் சித்தரித்து ஏதாவது ஒரு செய்தி வந்தால் அதை நம்மளுக்கு அகேன்ஸ்டான செய்திகளை மட்டும் தொடர்ந்து போடுறாங்களோடைய நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஏதாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அதை பெரிய லெவலில் பேசப்படலை. அது என்ன காரணமாக இருக்கும்? அது வணக்கம். தமிழ் சமூகத்தின் மூத்த சமுதாயமான முக்குளத்தூர் உறவுகளுக்கும் தேவர் மீடியா நேயர்களுக்கும் வணக்கம். அதாவது ஊடகத்துறையில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சமுதாயம் அந்த ஊடகத்துறையில் உள்ள நிருபர்களா இல்லை எடிட்டரோ இது மிகவும் கம்மி. 90% மாற்று சாதனம் இருக்காங்க. நம்ம சமுதாயத்தின் சார்பாக பார்த்தா வெறும் 10% தான் இருக்கும். அதனால அந்த ஊடகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதை வேற சமுதாயத்தில் நடந்தால் அந்த பிரச்சனையை சின்ன பிரச்சனையை கூட ஊதி பெரிதாக்கி எல்லாருமே அதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகத்தில். ஆனால் நம்ம நிகழ்ச்சி ஒரு பெரிய அதாவது ஒரு ரெட்டை கொலை நடந்தால் கூட அந்த செய்தியை வெளியிடக்கூட சில ஊடகங்கள் தயங்குது. ஏன்னு கேட்டால் அங்கே உள்ள அந்த ஊடகத்தில் உள்ள பணியாளர்கள் அதாவது அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் முடிய அதில் நம்ம சமுதாயத்திலிருந்து யாருமே இல்லை. அதனால நம்ம இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் அனைவரும் ஊடகத்துறையை ஓரளவாவது ஊடகத்துறையில் ஒரு 5% ஒரு 10% நம்ம போய் அந்த பணி செய்தோம்னா கண்டிப்பா நம்மளது முக்குளத்தூர் சமுதாய செய்திகளும் தேவருள்ள செய்திகளும் அனைத்து செய்திகளும் எல்லா ஊடகத்திலும் வரும் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த உங்களோட பதிலிருந்து ஒரு கொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சாதியை திருமணம் தொடர்பான ஒரு விவாதம் நடந்துச்சு. அதில் நம்ம உறவினர்கள்லாம் நிறைய பேர் பங்கு கொண்டாங்க. அதில் நிறையா விஷயங்கள் நம்ம சமுதாயம் சார்ந்த வரலாற்று தகவல்களை பதிவு செய்ய முற்பட்ட பொழுதும் அதை எடிட் பண்ணி கட் பண்ணி அதை போடலை. முழுக்க நம்மளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. இது போன்ற விவாத நிகழ்ச்சிகளில் கூட பங்கு வர்றதுக்கு நம்ம சமுதாய இளைஞர் தயாராக இல்லை நம்ம சொல்லிட முடியுமா? அதாவது முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும், வரலாறு என்பது மிகவும் மறைக்கப்பட்டு விட்டது. இந்த மண் அதாவது இந்த தமிழ்நாட்டு மண் என்பது தேசியமும் தெய்வமும் காத்த பசுமன் பொன்முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த பூமி. இதை சிலர் பெரியார் மண், மார்க்சிச மண், கம்யூனிச மண் அப்படின்னு சொல்லி தவறா இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதன் பலன் தான் பெரியாரை பேசினா ஊடகத்தில் காட்டுவாங்க, தேவரை பேசினா ஊடகத்தில் காட்ட மாட்டாங்கன்ற நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம தான் அதை திருத்தணும். எனவே அந்த ஊடகத்துறையில நம்ம உள்ள போனோம்னா இந்த நீங்க கேட்ட அத்தனையுமே பலன் உண்டு, பதில் உண்டு, அதிலே பதில் உண்டு. எப்படின்னா நம்ம இந்த ஊடகத்துறையில போய் இருந்துட்டோம்னா நம்ம சமுதாயத்தில் நம்ம தேவரையா இருக்காரு, அவர் நம்ம சமுதாயத்தில் பிறந்தாரே தவிர நம்ம சமுதாயத்தோட இது கிடையாது. அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் அவர் தான் ஒரு முன்னோடி. எங்கோ இருந்த கடல் பேசுறவா கும்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயாவை முன்னெடுத்து செல்லணும். இளைஞர்கள் ஊடகத்துறையில் போகிறதுக்கு ஆர்வம் காட்டலன்னே ஒரு கருத்தா இருக்கு முக்குளத்தூர் சமுதாயத்தில். இந்த விஷயத்தை களையிறதுக்கு உங்களை போன்ற இளைஞராக இருக்கீங்க, உங்களை போன்ற அரசியல் இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களை என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? ஊடகத்துறையில் நம்ம இளைஞர்கள் கிராமத்தில் இருக்க இளைஞர்களை படித்தவர்கள் ஊடகத்துறையில் ஆர்வமுள்ளவர்கள் இருந்தால் நான் சார்ந்த பசுமன் தேசிய இயக்கத்திற்காக அவருக்கான பொருளாதார உதவிகளை அதாவது அந்த ஊடகத்துறையில் அவங்க எப்படி சிறப்பாக செயல்படுறதுக்கு என்னென்ன வேலைகளே அதுக்கு அந்த பசுமன் தேசிய கழகம் சார்பாக கண்டிப்பாக அவர்கள் முன்னேற்றுவதற்கு ஒரு வழிவகை செய்யப்படும். இன்னைக்கு பொதுவாக நம்ம மற்ற பெரியார் சிந்தனை மார்க்சிய சிந்தனை பேசிகிட்டு இருக்கவங்கலாம்
தினந்தோறும் திண்ணை பிரச்சாரம், திருப்பிரச்சாரம், அது போன்ற வாரத்துக்கு ஒரு முறை கூட்டம் போட்டு அவங்க எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், இந்த சமூகத்தில் என்னென்ன வேலைகளை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கூடி பேசுகிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கருத்தில் ரீதியான விஷயத்தை எதுவுமே இளைஞர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லையே. அது நீங்கள் சொன்ன கருத்து ஒரு உண்மையான கருத்து. முக்குளத்தூர் சமுதாய அரசியல் இயக்கங்களில் எந்த ஒரு இயக்கமும் கருத்தியல் சார்ந்து தன் தொண்டர்களை அணுகவில்லை என்பது மிகப்பெரிய நம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம். அதாவது மித்த இயக்கங்கள், அதாவது தலித் இயக்கங்களோ இல்லை மித்த இயக்கங்களோ இருக்குன்னா அவங்க வந்து கருத்தியல் சார்ந்து ஒரு இல்லாத பிம்பத்தை கூட உருவாக்குறாங்க, ஒரு இல்லாத வரலாற்றை கூட தன்னுடைய வாரிசுகளுக்கும் தன்னுடைய உங்களுக்கும் அந்த உருவாக்குறாங்க. ஆனால் நம்ம சமுதாயம் பார்த்தீங்கன்னா கருத்தியல் சீரல்ல பிரச்சனை நடந்தால் மட்டும் ஒன்று சேர்றது, அப்படி கூட்டமாக கலைஞ்சு போயிடுறது. ஒரு பிரச்சனை நடந்தோன்னா, ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து அப்பவே தீர்வு முடிஞ்சோன்னா அப்படியே மறந்துடுறது. ஆனால் நம்ம வந்து நமக்குன்னு வரலாறு நிறைய இருக்கு. அந்த 5000 ஆண்டுகள் எல்லாத்தையும் தோண்டி பார்த்தா நம்ம வரலாறு தான். அந்த வரலாறை வந்து நம்ம பேசலாம், நம்ம இளைஞர்கள் சொல்லித்தரல. அதனால வந்து அந்த கருத்தியல் சார்ந்த திண்ணை பிரச்சாரம் என்பது நம் சமூகத்திலும் மிகவும் பலவீனமாக இருக்கு. அந்த சரி செய்யறதுக்கு நம்ம பசுமன் தேசியங்களும் கண்டிப்பாக உதவி செய்யும். அதே போல இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே பேச வேண்டிய ஒரு காலத்தின் சூழ்நிலையில் இருக்கோம். இப்போ முக்குளத்தூர் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக்லேயே 100 விதமான ஃபார்வர்ட் பிளாக்கும், பசுமன் தேசிய கழகம், பசுமன் முன்னணி கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் கழகம், மூவேந்தர் மக்கள் கட்சி, இது போன்று எண்ணிலடங்கா அமைப்புகள் இருக்காங்க. இருந்தும் இந்த சமூகத்துக்கான ஒரு ஊடகத்தை கட்டமைக்க தலைவர்கள் தவறிட்டாங்களா? அதாவது நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி தான். தவறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எங்களது நிறுவன தலைவர் வீரமிகு வெள்ளச்சாமி தலைவர் உயிரோடு இருந்தபோது பசுமன் டிவி என்ற டிவி அரங்கிற்காக அனைத்து முயற்சியும் பண்ணி மறைமலை நகரில் தான் அந்த ஊடகத்தோட அலுவலகத்தை தொடங்கி அந்த வேலை பார்க்கும்போது அந்த இறைவனுக்கு கொடுத்து வைக்கல, அவர் மரணம் அடைந்தால் அந்த பணி அப்படியே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஊடகத்தை உங்களாக இன்னைக்கு இளைஞர்கள் வந்து முகநூலில் அந்த வாயிலாக நிறைய அந்த யூடியூப் இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக கண்டிப்பாக அண்ணன் விவேகத்தமிழர்களிடம் சொல்லி எங்களுக்குன்னு, அதாவது நம்ம பசுமன் தேசிய கழகத்தின் ஒரு ஊடக பணியை கண்டிப்பாக 2019 கண்டிப்பாக முடிச்சிருவோம். இதுலேருந்து ஒரு கேள்வி எழுது எங்களுக்கு. நீங்கள் சார்ந்திருக்கிற இயக்கம் பசுமன் தேசிய கழகத்தோட நிர்வாகிகள் ஓரளவுக்கு பெரிய லெவலில் தான் இருக்காங்கன்னு எங்களோட தகவல். அது மட்டும் இல்லாத அண்ணன் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கார். ஏன் அந்த முயற்சியை அவர் எடுக்கக்கூடாது? உங்கள் தலைவர்கிட்ட அதை வலியுறுத்தலாமே. இல்லை, முயற்சி எடுக்கக்கூடாது, அதற்கான அந்த சந்தர்ப்ப அமையலை தவிர எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பசுமன் டிவி என்பது பசுமன் டிவி, பசுமன் வங்கி என்பது எங்கள் நிறுவனத்தோட கனவு. ஆனால் அந்த கனவை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுறது வந்து விவேகத்தினோட கடமை. அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அதனுடைய கால சூழ்நிலை அமையவில்லை. எனவே கண்டிப்பாக அதாவது நம்ம இன்னும் அந்த ஊடகம்ன்றதை வந்து நம்ம சமுதாய மக்கள் இன்னும் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செய்தித்தாள் கூட பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு முகநூல் வந்த பிறகுதான் வந்து அவங்க இந்த விஷயங்களே தெரியுதே தவிர ஒரு பேப்பர் வாங்கணும், ஒரு தேவர் மலர் புத்தகம் வாங்கணும், ஒரு மீடியா நம்ம தேவர் மீடியா வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்தா தான் டிஆர்பி ரேட்டிங் ஏறும், அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது பொருளாதாரம் வரும்ன்றதை நினைக்காம இன்னமும் இந்த ஊடகத்துறை மக்கள் பார்த்தா தான் நம்ம ஊடகத்தை தொடங்க முடியும். அதுக்கப்புறமா வந்து இந்த நம்மளுக்கு அதிகமாக பிடிச்ச தலைவர் நேதாஜி, காந்தியை காட்டி நேதாஜி. ஏன்னா வீரஞ்செறிந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்திய சுதந்திரத்தை உருவாக்குறதுக்காக, இந்திய சுதந்திரத்தை அடித்தே வாங்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்திய சுதந்திரத்துக்காக கடுமையாக உழைச்சார். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். அந்த வழியில் வந்த நீங்கள் இன்னைக்கு நிறைய இந்த மார்க்சியம், இப்போ இந்த சித்தாந்தம், இவங்கெல்லாம் அறவழி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இன்னைக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முக்குளத்தூர் சமுதாயம் குறிப்பிட்டு தமிழகத்தில் ஒரு 3 கோடி பேர் இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க, கல்லர் மரவரெல்லாம் சேர்த்து. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமும் நம்மளாக தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மக்கள் தொகை அடிப்படையில் நான் சொல்கிறேன். இருக்கிறப்ப நம்மளை வந்து ஊடகம் மதிக்கல. அதிக பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் நம்மளுக்கு எதிரான செய்தியை நமக்கு நம்மளை தவறான ஒரு தகவலையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்த ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து அஹிம்சை வழியில் அந்த ஊடகங்களை புறக்கணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு உங்கள் இயக்கமும் சரி, சமுதாய தலைவர் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்களா? அதாவது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஊடகத்தை புறக்கணிக்கிற நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். நம்ம ஒரு ஊடகத்தை புறக்கணிக்கிறது யாரால முடியாது. ஏன்னா ஊடகம்ன்றது வந்து இன்னைக்கு முக்கியமான ஒத்தும். அதனால் வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத இந்த விஷயம். ஊடகத்தை நம்ம உருவாக்கமே தவிர இருக்க ஊடகத்தை புறக்கணிக்கிறது தவறான விவாதம் இல்லை. அதாவது இன்னைக்கு சோசியல் நெட்வொர்க் நிறையா வந்துருச்சு. நிறைய போராட்டங்கள் அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஒருங்கிணைக்கப்படுது. அதில் ட்ரெண்டின்னு வேறு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ட்விட்டர் ட்ரெண்டி, ஃபேஸ்புக்கில் ட்ரெண்டி ஆகிறவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம். அதான் புறக்கணிக்கிறத கட்டியும் அந்த ஊடகத்தில் நம்ம சமுதாய மக்கள் ஆட்களை இணைச்சி விட்டோம்னா அதன் மூலமாக இப்போ எடிட்டிங் இப்போ புதிய தலைமுறை தொலைச்சி வச்சிருக்கு. அந்த எடிட்டிங்கில் நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர் இருந்தாருன்னா நம்ம சமுதாய செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பார்ல.
இப்போ எல்லா இடத்துலையும் இல்லை. இப்போ நமக்கு இப்போ நம்ம சிவகங்கை ரிப்போர்ட்டர் இருக்காங்க, நம்ம செய்தி அப்புறம் போட்டாங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், இந்த மாதிரி செய்தி அப்புறம் உடனே போட்டோம்னா அந்த ஒரு சமுதாய பட்டியலில் முதலத்தூர், சிவகங்கை, நம்ம மதுரை மாநகர் இந்த பகுதிகளில் பூரா நம்ம செய்தி உடனே போட்டாங்க. என்ன காரணம், இங்கே உள்ள நிருபர்கள் வந்து ஒரு அதாவது பொது சமுதாயம் சார்ந்த காட்டியும் பொதுநலமாக இருக்காங்க. இப்போ ஒரு முக்குளத்தூர் மக்கள் போராடுறாங்க, இந்த போராட்டம் நியாயமான போராட்டம்னா இப்போ மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியும் வருது. ஆனால் அதே மற்ற பகுதியில் நிருபர்கள் கிடையாது. இப்போ திருநெல்வேலி பகுதியில் வரல. ஏன்னா காரணம் திருநெல்வேலி பகுதியில் நிருபர்கள் கம்மி. அதாவது நம் பொதுவான நிருபர்களும் கம்மி. அவங்க வந்து ஜாதியை சார்ந்து ஈடுபடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயமே திருநெல்வேலி பட்டியலில் நிருபராக இருக்காங்க. அப்போ அவங்க அதனால தான் வர முடியாது. நம்ம நிருபரை உள்ள நினைப்போம், அதுக்கடுத்து ஊடகத்தை புறக்கணிப்போம். ஊடகத்தை தன் வசப்படுத்துறதுக்கான வழி என்ன? அப்போ வந்து டிஆர்பி ரேட்டிங் ஏறணும். அப்போ ஊடகத்தை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம சமுதாய மக்கள் எவ்வளோ பேர் சேனல் நியூஸ் சேனல் பார்க்குறான் அப்படின்னு புள்ளிவரம் அவங்ககிட்ட இருக்கு. அப்போ அதை சரி பண்ணால் சரியாயிடும். இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லாரும் கூடயும் பழகிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம சமூகம் சார்ந்தவங்கள மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்க்கக்கூடிய சேனலில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்காங்க. அதற்கு மேற்பட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம சொன்னாலுமே அதுக்கப்புறம் மேற்பட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க எங்களுக்கு அலோவ் பண்ணலை, செய்திகளை போட மாட்டேன்றாங்க, எங்களால் பண்ண முடியல, எங்களால் முயற்சி பண்ண முடியலன்னு ஒரு கவலை அவங்களுக்கு இருக்குது. அவங்க மட்டும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எப்படி சரி பண்ண போகிறீங்க? அதை நீ சொன்ன விஷயம் சார். நான் வந்து இப்போ ஊடகம், அதாவது வெள்ளச்சாமி தேவர் வந்து எங்கள் விரும்பி வெள்ளச்சாமி தேவர் வந்து ஊடகம் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையில் பார்த்தாரு. அவர் அந்த ஒரு 5% வேலையை ஆரம்பிக்கிறார். அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கடுத்து நாங்கள் அந்த வேலையை வந்து ரெடி பண்ண போது ஒரு ஊடகம் ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய பொருளாதார செலவாகும். அதாவது வந்து ஒரு டிவி ஆரம்பிக்கிறா 2 வருஷம் அந்த டிவி வந்து மற்ற டிவியோட போட்டியோட போட முடியாது. அப்போ நமக்கு விளம்பரம் வராது. அப்போ நம்ம மக்கள் வந்து ஒரு தியாக மனப்பான்மை அந்த டிவியை பார்க்கணும். ஆனால் அப்படி எண்ணங்கள் நம்ம மக்கள்கிட்ட யார்ட்டுமே இல்லை. நம்ம மக்கள்கிட்ட வந்து இன்னும் சீரியலை தாண்டியோ பொது நிகழ்ச்சியை தாண்டியோ வரல. கேள்வி வேற. என்னோட கேள்வி வேற. அதாவது ஊடகத்துறையில் நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த நிறைய உறவினர்கள் நல்ல ஓரளவுக்கு மீடியமான பதவிகள் இருக்காங்க. அவங்களால நம்ம செய்திகளை போட முடியல. அவங்ககிட்ட நிறைய பர்சனலாக பேசுகிறப்ப எங்களோட மேலே இருந்த அஃபீஷியல்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் போட விட மாட்டேன்றாங்க, அதை இரிட்டேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த சமுதாயமாக இருந்து ஒரு நியாயமான விஷயத்தை கூட போட முடியலன்னு ஒரு கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை வந்து நம்ம வன்மையா கண்டிக்கணும். அது எந்த ஊடகமோ அந்த ஊடகத்தை புறக்கணிக்க காட்டணும். அந்த ஊடக அலுவலுக்கு முன்பாக ஒரு அறவழி போராட்டத்தை நம்ம நடத்தலாம். இப்போ நம்ம இயக்கங்கள் சேர்ந்து, நம்ம தேவன இயக்கங்கள் சேர்ந்து நம்ம செய்தியை ஒருத்தவங்க புறக்கணிச்சாங்க அப்படின்னா அறவழி போராட்டம் நடத்தலாம். இப்போ உடைய பாலிமர் டிவி வந்து செய்தியை வந்து திருச்சி போட்டான். திருநெல்வேலியில் நடந்த ஒரு இரட்டை கொலை வழக்கை வந்து ஜாதிய வன்மை கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு எதிராக அந்த செய்தியை போட்டான். பாதிக்கப்படுது நம்ம. ஆனால் அந்த செய்தியை வந்து எங்களும் எடிட்டர் வந்து தவறப்பட்டாரு. உடனே மக்கள் வந்து தொலைபேசி மூலமாக அந்த சேனலுக்கு தன் கண்டனம் தெரிவிக்கும். அதே மறுநாள் வந்து அந்த கைது பண்ணோன்னே ஒரு தலைவரை கூட வந்து அவங்க ரவுடின்னு சொல்லி அந்த தொலைக்காட்சியில் போட்டாங்க. அப்போ இது மூலமாக நம்ம ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோம்னா கண்டிப்பாக அவங்க போடுவாங்க. அப்போ எடிட்டிங்கில் போய் நம்ம ஒரு செய்தி இருந்துச்சுன்னா பொதுநல செய்தினா கண்டிப்பாக போடுவாங்க. இப்போ நான் வந்து பசும்பொன் தேசியத்தின் சார்பாக 2016 ஜல்லிக்கட்டுக்காக முதல் வித்திட்டவே நான் மதுரையில், உங்களுக்கு தெரியும், 5000 பேர் மிகப்பெரிய பேரணி நடத்தி ஜல்லிக்கட்டுக்காக சாகுற உண்ணாவிரதம் போட்டேன். அந்த செய்தியை அனைத்து இந்திய தொலைக்காட்சியும், நான் சமுதாய குடியோடு இருந்தேன், உண்ணாவிரதம் தேவஸ்தானம் முன்னாடி நின்று இருந்தேன், அனைத்து அதாவது பொதுநல விஷயத்துக்காக போராடினேன். அப்போ வந்து அனைத்து தொலைக்காட்சி இந்திய சேனல் முதல் தலைப்பு அன்னைக்கு வந்து தலைப்பு செய்தியா இந்துல இருந்து தினமல இருந்து தலைப்பு முதல் பக்கமே அனைத்து போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஊடகத்தை சரியா தான் இருக்காங்க. நம்ம அதை சரியா பயன்படுத்துறதுன்றது என்னுடைய தவறு. நம்ம சரியா பயன்படுத்துறதுக்கு வழிமுறைகளை பயிற்சிகளை மேற்கொள்வோம். அதே போல இன்னைக்கு டிவி டிபேட் என்று சொல்லக்கூடிய விவாத நிகழ்ச்சியில பொதுவாக நம்ம சமுதாயம் சார்ந்த, அதாவது உதாரணத்துக்கு இவங்க ஆணவ படுகொலை, அந்த படுகொலை, இந்த படுகொலை எல்லாம் பேர் வைக்கிறாங்க. இரு குடும்பங்களுக்கிடையே ஏற்படுற கருத்து முரண்பாடு, அதன் அடிப்படையில் உணர்ச்சி வசத்தில் நடக்கிற ஒரு அசம்பாவிதத்தை வந்து இவங்க வேறு பேர் வச்சு உண்மைக்கு மாறான தகவலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திருப்புறாங்க. இதில் வந்து ஊடக டிபேட்டில் வந்து அவங்க பேசுறதுக்கு நமக்கு சார்பான ஒரு ஆளை உட்கார வைக்கிறது இல்லை. அது நமக்கு எதிராக கருத்து பேசக்கூடியவங்களும் அவங்களே அந்த மார்க்சியம் கொள்கை, பெரியார் கொள்கை பேசுகிறவங்க ஒரு 4-5 பேர் அவங்க ஊடகவியலாளர் ஒரு பொறுவையில் இல்லை. அது அந்த செய்தியை நாங்கள் பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மித்த தொலைக்காட்சி நியூஸ் சேனல்லாம் அந்த விவாதத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, 4 பேருமே உட்கார வைக்கும்போது 4 பேருமே ஒத்த கருத்துல உட்கார வைக்கிறாங்க. எதிர்த்தரப்பு பேசவே இல்லை. அந்த இதை வந்து நம்ம சில ஊடகத்தில் பேசியிருக்கேன். முக்கியமானவங்கள்ட்ட புதிய தலைமுறை, நம்ம நியூஸ் 18 இவங்கெல்லாம் பேசியிருக்கேன். வரும் காலத்தில் அந்த தவறை சரி பண்ணணும்னு இருக்காங்க. சரி பண்ணா சரி பண்ண வைக்க வேண்டிய நம்ம வேலையில பார்ப்போம். அதாவது ஆணவ படுகொலைன்னு சொல்றோம், நம்ம அதை வந்து வதம் தான் சொல்லணும். எப்படி வந்து அன்னைக்கு காளி வந்து அசுரூரில் எடுத்து வதம் செஞ்சுச்சோ அதே மாதிரி இன்று தன் வீட்டு பிள்ளைகள், தன்னுடைய வீட்டு வாரிசை, குத்துவிளக்குகளை, நம்மளோட வம்சத்தை வந்து அபகரிக்க போகுது, அவனை வந்து வெட்டி கொள்றதை வந்து தயவு செய்து ஆணவ கொலையோ படுகொலையும் செய்யாதீங்க. அது வந்து ஒரு வதம். இல்லை எல்லாரும் பார்க்குற பேசிட்டு இருக்கீங்க. கொலை செய்யறத நியாயப்படுத்தி நம்ம பேசிட முடியாது. இல்ல அப்ப சாமி வந்து பத்திரகாளி அம்மன் வந்து அறக்கிற கொலை செய்யறது நியாயம் சொல்லி தானே படிச்சுட்டு இருக்கோம். ராமாயணத்தை அதுக்காக பொது இல்ல நம்ம வந்து இந்து மத கலாச்சாரத்தை பின்பற்றோம். அப்ப நம்ம கலாச்சாரப்படி வந்து இந்து மத கலாச்சாரத்தை பின்பற்றவங்க வந்து ராமாயணத்தை படி, மகாபாரத படி, ராமாயண மகாபாரத படி கொலை செய்யறது வந்து சாமி கொலை செய்யறது, கெட்டவரை கொலை செய்து தான் ஆகணும்.
இல்ல இந்த மாதிரி நிகழ்வு வந்து நம்ம இன்னைக்கு ஆதரிக்க போறது இல்ல. சட்ட ரீதியாக எதிர்கொள்ள சட்டம் சரியில்லைங்க. சட்டம் 1008 ஓட்ட இருக்கீங்க. சட்டம் சரியா கையில் எடுக்கலாமா? நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம இந்திய நாட்டை காட்டி இந்திய நாட்டுல எல்லா வளமும் இருக்கு. நம்ம நாட்டுக்காட்டி சின்ன நாடெல்லாம் சின்ன சின்ன நாடுகள்லாம் வேற வெளிநாடுகள் சிங்கப்பூர் துபாய் இவங்கலாம் இருக்காங்க. அவங்களாம் நம்மளை காட்டி எங்கோ பொருளாதாரத்தில் போனாங்க. இதெல்லாம் காரணம் இங்க உள்ள சட்டம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தன் கையை பிடிச்சா கையை வெட்டணும், ஒருத்தன் ஒரு பிள்ளை கண்ணடிச்சா கண்ணை வெட்டணும். ஆனா இங்க வந்து நேதாஜிய நம்ம சர்வாதிகாரி அதாவது இந்த பிரதமரை ஏத்துக்கிறதுனால நேருஜி ஏத்துக்கிட்ட வந்த வினை ஒரு ஓட்ட சட்டத்தை போட்டு உப்புக்கு இல்லாத சட்டத்தை போட்டு சட்டத்தால எங்கேயாவது தீர்வு வச்சுக்க சொல்லுங்க. நேதாஜி வந்திருந்தா கண்ணுக்கு பல்லுக்கு பல். இந்த இலவச மருத்துவம் எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் இலவசம். அதாவது தப்பு எங்க இருந்துச்சு 1940 நடந்த தவறு, அதை சரி பண்ணணும். அதனால வந்து இப்ப சவுதியில சட்டம் இருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டானா அவனை நடுவுதில் பாட்டி கண்ணை கொண்டே ஜெயிச்சு கொண்டாங்க. அப்ப அது நியாயமா? அது அப்ப இங்க இந்த சட்டத்தை போடுங்க. அப்ப வந்து வார்த்தை விட்டு பிள்ளைய ஒருத்தர் இழுத்து போனா தூக்கு தண்டனை சட்டம். நான் சொல்றேன் சட்டத்தை கடுமையாக்குங்க. பெற்றோரை மீறி கல்யாணம் செய்யறவங்கள தூக்கு தண்டனை கொடுங்க. நீங்க அதை வேணா சொல்லலாம். வதம் செய்வோம்ன்றது இந்த அரசாங்க சட்டம் தவறுனாலதான் நாங்க வதத்துக்காங்க. அரசாங்க சட்டம் சரியா இருந்தா நாங்க வதம் செய்ய மாட்டோம்ல. மற்ற நாட்டு சட்டங்களோட நம்ம சட்டத்தை கம்பேர் பண்ண முடியாது. இங்க பல்வேறு சமுதாயம் இல்ல அந்த கொடுமையான இல்ல கேளுங்க, நல்லா கேளுங்க. அந்த கொடுமையான சட்டங்கள் உள்ள நாளெல்லாம் முன்னேறி போயிருச்சு. நம்ம சட்டத்தை நம்ம அவர் போட்ட சட்டத்துல வந்து இந்த நாடு கீழ்படிஞ்சு போச்சு. அதவே நீங்க சட்ட ரீதியா எதிர்கொள்ளணும்னு நாங்க சொல்றோம். ஆமா அப்ப வந்து நாங்க வந்து அதுக்கு போராடுறோம். அதாவது பார்லிமெண்ட்ல வந்து சட்டத்தை நிறைவேற்று பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம திருமணம் செய்யும் ஒவ்வொரு வாலிபரையும் தூக்கு தண்டனை சொல்லி நாங்க போராடுறோம். ஓகே, இது ஒரு புறம் இருந்தாலும் இப்ப ஊடகத்துல ஆமா ஊடகத்துல வந்து உங்களோட செய்திகளை புறக்கணிப்பதற்கான முக்கியமான காரணம் எதுவா இருக்கும்? எங்க ஊடகத்துல புறக்கணிக்க ஊடகம் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த வரலாறு எங்களை வந்து ஆதிக்க ஜாதி அந்த ஜாதி இவங்க பெருசா இருக்காங்கன்னு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறக்கானே ஒரு டீம் வேலை செய்யுங்க. அது எப்படி வந்து ஐஏஎஸ்ஐ தீவிரவாதிகள் வந்து அந்த தன் மதத்தை வளர்க்கறதுக்காக தீவிரவாத செயல்களை பண்றாங்களோ அதே போல இவங்க வந்து கோயில் குளம் சொல்லி எங்க பார்த்தாலும் இவங்க தான் இருக்காங்க, எல்லா வரலாறு இவங்க தான் இருக்கு. அப்ப இவங்களை சிதைக்கும் சொல்லி ஒரு அடிமட்ட மக்கள்கிட்ட அதாவது வந்து விவரம் தெரியாத மக்கள்கிட்ட ஜாதி ரீதியாக அவங்களை புகுத்தி உங்களுக்கு எதிரானவன் உங்களுக்கு எதிரான அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நக்சலைட் வேலையை பார்த்து எங்க சமூகத்துக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் சிலர் பண்றாங்க. அவங்க தான் ஜாதி வரிகள் தவிர எங்கள் மனதில் என்னைக்கும் ஜாதி வரி கிடையாது. எங்களோட கருத்து ஊடகவியலாளர் ஒரு பொதுவாக பார்க்குற விஷயம் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பொது போராட்டத்தை கையில் எடுக்கல, அதன் அடிப்படையில் ஊடகம் புறக்கணிக்குது. எந்த பொது போராட்டம் முதல்ல ஈழ பிரச்சனைக்காக ஆண்டித்தவர் எங்கள் ஃபாரூக் அகில இந்திய ஃபாரூக் பிளாக்கோட எம்எல்ஏ ஆண்டித்தவர் தமிழர் தான் தீப்பந்தூர் நடத்தணும். பிரபாகரனே நன்றி தெரிவிச்சு கடிதம் அனுப்பியிருக்காரு. எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. தீப்பந்தூர்ல முதல்ல நடத்தணும். அதுக்கடுத்த ஈழம்னா என்னன்னு எம்ஜிஆருக்கே தெரியும். சரிங்களா? அது மாதிரி பொது பிரச்சனை அத்தனை பிரச்சனைக்கு போராடி இருக்கும். முல்லை பெரியாருக்கு போராடி இருக்கும், காவேரிக்கு போராடி இருக்கும், ஜல்லிக்கட்டுக்கு போராடி இருக்கும், அனைத்து மேகதாவுக்கு போராடி இருக்கும், நியூட்டனுக்கு போராடி இருக்கும், நெடுவாசலுக்கு போராடி இருக்கும், அத்தனைக்கும் போராட்டம். எங்க செய்தி வெளிவராம ஒரு சில ஜாதிய புள்ளிகள் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது பசுவன் பொன்முத்துராமலிங்க தேவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு இடத்துல தன் ஜாதியை கடந்தது கிடையாது. தன் ஜாதி மீட்டிங்களை கடந்தது கிடையாது. அவர் பேருக்கு முன்னாடி ஜாதி கிடையாது. தேவர்ன்றது பட்டம். அவர் பிறந்த ஜாதினா கொண்டே கொண்ட மறவர். ஆப்ப நாட்டு கொண்டே கொண்ட மறவர். அந்த ஜாதி அவர் போடல. அவர் காலத்தில் வாழ்ந்த காமராஜர் நாடன் போட்டுக்காரு, பெரியசாமி நாயக்கன் போட்டுக்காரு, வரராஜ நாயுடு போட்டுக்காரு. ஆனா தேவரையா மட்டும்தான் தன் ஜாதி தன்னுடைய பேருக்கு மேலே ஜாதியை போடல. அப்படிப்பட்ட தேவர் திருமணனார் ஒரு தலித் எம்எல்ஏவை பொதுத்தொழில் நிப்பாட்டி எம்எல்ஏ ஆக்குவார். தன்னுடைய நிலங்களை புறம் தாழ்த்தப்பட்டவங்க எழுதி கொடுத்துருக்காரு. ஆலய பிரவேசம் அதாவது முதலாக வந்து மீனாட்சி கோயிலில் தலித்து மக்களை கொண்டு போய் தலித்து மக்களை கொண்டு போய் ஆலய சுபேசன் முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்ட தலைவராக ஜாதியை பிம்பமா நீ சுருக்கிட்டாங்க. அதனாலதான் வந்து இந்த ஊடகத்துல என்ன பண்றாங்க, அது ஜாதி அவங்கள வந்து எங்களை வீழ்த்துறக்காண்டி இந்த இது பண்றாங்க. அது எப்படி அதாவது ஒரு இளைஞர் மத்தியில் வீழ்த்தப்படுதுன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு ஊரை சொல்லலாம். எனக்கு ஜாதி கலவர் வந்து நான் பேசினா கலவர் வரும், அதனால அந்த ஊரை சொல்ல. அந்த ஊர்ல வந்து முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாளுக்காக லட்டு தராங்க, இனிப்பு தராங்க. அப்ப அந்த ஒரு 5ஆவது படிக்கிற பிள்ளை இனிப்பு வாங்கி தூக்கி எறியுது. என்னன்னு கேட்டா, ஏமா தூக்கி எறிவாங்க கேட்டதுக்கு முத்துராமலிங்க தேவர் ஜாதி வெறியார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை நஞ்சு விளைய வச்சிருக்காங்க. தேவரையா வந்து ஒரு ஜாதி வெறியன் நஞ்சு. அதனாலதான் ஊடகத்தின் வாயில அதே மாதிரி சின்ன பிள்ளை உருவாக்க அந்த சமுதாயத்தினர் ஊடகத்துக்கு போகும்போது எங்க செய்தியை வந்து ஊடகத்துல புறக்கணிக்கிறாங்க திட்டமிட்டு. அதான் சொல்றேன். இப்ப இதுல இருந்து இன்னொரு கேள்வி எழுது எங்களுக்கு. ஊடகத்துல நிறைய டிபேட்ல நிறைய நாங்க பார்த்திருக்கோம். அதுல முத்துராமலிங்க தேவர் ஒரு விவாத பொருளா வந்து வச்சு பேசுறாங்க. இந்த நிலை அதைத்தான சொல்றேன். காரணம் என்ன? இந்த நிலைக்கு காரணம் 1950 நடந்த கலவரம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் கட்சி மோதலை வந்து ஜாதி மோதலாக திரிச்சிட்டாங்க. அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அதாவது எங்களோட நட்புறவு பாராட்டி எங்களோட மாமச்சனா பாராட்டி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். முக்குளத்தூர்னு குலகோயில் இருக்கு தமிழ்நாடு முழுவதும். எங்க முக்குளத்தூர் கோயில்ல எங்களோட பூசாரிகளை போய் நல்லா பாருங்க. பல காலத்து கோயில அப்புறம் பூசாரி பாருங்க. நாங்க அதாவது தலித்து மக்களை வந்து நாங்க அறிமுகப்படுத்திருந்தா ஒரு பூசாரியா வச்சிருப்போமா? அங்க மணி அடிச்சு போறது அவனா தான் இருப்பான். எங்களோட தேர்களை வந்து பின்னாடி தள்ளுறது அவனா தான் இருப்பான்.
தேர் கட்டப்படும். அவனை தாழ்த்தப்பட்டவனா எங்க தேரை தொடவிட்டுருக்கோமா? நாங்க இழுக்க வேண்டிய தேரை வந்து தடி போட்டு தள்ளுறது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தமா இருக்கும். அதே போல நாங்க சாமி ஊர்வலம் நடந்தோம்னா அந்த விளக்கு பிடிச்சி போறது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தமா இருக்கும். அதே போல எங்களோட குலகோயில், அதாவது இப்ப உள்ள கோயிலை விட்டுருங்க, குலசாமி நாங்க முக்குளத்தூர் குலசாமி கும்புற கோயில்ல அவனுக்கு எங்கேயாவது நாங்க தாழ்த்தப்பட்டவனுக்கு வந்து அநீதி வச்சிருக்குமா? அப்படி வாழ்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை நாங்க ஒற்றுமையா இருந்த வாழ்ந்த 1957 நடந்த அந்த நேரு காமராஜர் திட்டப்படி எங்க தலைவரை வந்து எங்களோட, அதாவது பசுவன் பொன்முத்துராமன் எங்கள் தலைவர், ஒட்டுமொத்த இந்தியாவின் தலைவர் பசுவன் பொன்முத்துராமன் தவிர ஜாதி தலைவர் சித்தரிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க, பக்கம்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் பக்கம்பட்டி அந்த இரட்டைக்கொலை தொடர்பாக பாலிமர் சேனலில் வந்து மிக விரிவான ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து படித்துறைகள் அதிகமாக இருப்பதாகவும் சாதிய வன்மங்கள் அதிகமாக நடந்த அடிப்படையில் தான் இதை வந்து பண்ணதாக வந்து திரிச்சு போட்டிருந்தாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவங்களை தப்பானவங்கள சித்தரிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு எல்லாரும் அச்சன்னு சொன்னீங்க. அதோட அவ்வளோதான் நின்று போச்சு. இல்லை 2 நாளைக்கு அதை பேசுறீங்க. ஏன் அந்த ஊடகத்தை நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஊடகங்கள் அலுவலகங்களில் போய் நேரடியாக முறையிடலாம், நேரடியாக முற்றுகையிடலாம். நான் வந்து 3 கோடி பேருன்றீங்க. அப்போ உங்க மேல பயம் இல்லாதனால, பயம் இல்லாதனால அந்த செய்தியை மாற்றி நீங்க சொன்ன இல்ல கருத்து, அதாவது நாங்க கண்டனம் தெரிவிச்ச உடனே செய்தியை மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி அது? இல்ல அவங்க வந்து கருத்தை நாங்க சொன்ன உடனே கண்டனம் தெரிவிச்ச உடனே எங்க திரும்பி அடுத்த நாள் செய்தி, அதாவது அந்த கொலையாளிகளை கைது பண்ணும் போது எங்களுக்கு சாதகமா பதிவு வருது. எங்களுக்கு சாதகமான நியாயமான பதிவு வருது. அப்ப தொலைக்காட்சி சரியான வழி அதை கரெக்டா பதிவு பண்ணது, அந்த குற்றவாளிகளை பதிவு பண்ணது, ரவுடின்னு மென்ஷன் பண்ணி 14 பேர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து நாங்க போறது வைக்கிறது எங்களோட நிகழ்வுகள் அப்புறம் கரெக்டா பண்றாங்க. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி உரையாடல்ல வந்து ஒரு பேசியிருக்காரு, ஒரு நெல்லையில இருந்து ஒரு இளைஞர், நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் மேல வந்து அரசாங்கம் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது என்ன நினைக்கிறீங்க? அந்த வழக்கை வந்து அவர் வந்து தொலைபேசியில் பேசவும் ஊடக நண்பர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டிய வேலைகளை வந்து இப்போ அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சி, நீதிமன்றம் மூலமா முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. அந்த வழக்குகளை வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மூலமா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கான தேவையான உதவிகளையும் எங்கள் பசுமன் தேசியம் செய்யும். அந்த வழக்கு போட்டதுக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சரி, இது வரைக்கும் எங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய ஊடகம் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அதே போல் இவர் பேசுனதுலேருந்து நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஊடகங்கள் வந்து நம்ம பயன்படுத்த தவறிட்டோம் ஒரு ஆழமான கருத்தை சொன்னார். அது எதன் அடிப்படையில் சொன்னாருன்னா, பொதுவாக வந்து பொது பிரச்சனைக்கான ஒரு போராட்டங்களை நம்ம முன்னெடுப்பதில்லை. அதுதான் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இன்றைக்கி நிறைய இயக்கங்கள் நிறைய கட்சிகள் இருந்தால் கூட நம்ம தமிழர் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதிகமாக பரவி வாழ்கின்ற பகுதிகளில் ஸ்டெர்லைட் பிரச்சனை இருந்துச்சு, அதில் எவ்வளோ பேர் போய் பங்கு பெற்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா நியூட்ரினோ பிரச்சனை இருக்குது, நெடுவாசல், இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பொது பிரச்சனைகளை அதிகப்படியாக நம்ம சமூகம் சார்ந்த தலைவர்களும் இயக்கங்களும் ஈடுபட்டு இனி வரும் காலங்களில் ஊடகத்தில் ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்வோம். மேலும் திரு செந்தில்ராஜ் சொல்வது போன்று எதிர்காலத்தில் நிறைய இளைஞர்களை ஊடகவியல் துறையில் நுழைவதற்கான முயற்சி நான் மட்டுமல்ல, நான் சார்ந்த இயக்கமும் சரி, இந்த தோழமை சமுதாய இயக்கங்களோட சேர்ந்து முயற்சி எடுப்பேன். இந்த சமூக வளர்ச்சிக்காக ஊடகவியல் துறையில் எங்களோட பங்கு, எங்கள் சமுதாயத்தோட இளைஞர்களோட பங்கு இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு நேர்காணல். எதிர்காலத்தில் சமூகம் ஊடகவியல் துறையில் நல்ல வளர்ச்சி அடைய தேவர் மீடியா சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவித்து, அதாவது தமிழ் ஊடகங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 16 செய்தி சேனல்கள் மட்டும் இருக்குது. அந்த செய்தி சேனலில் எங்களை முக்குளத்துறை நியாயமான கோரிக்கைகளை எந்த செய்தி சேனலுமே வந்து போகிறதில்ல. பொது பிரச்சனை போகிறாலும் சரி, சமுதாயத்துக்கான போகிறாலும் சரி, எந்த ஊடகமே போகிறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை மனமருந்தி 4 எங்கள் சமுதாய இளைஞர்கள் திரண்டு அவர்களின் வேலை நேரத்தெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எங்கள் சமுதாயத்திற்காக சென்னையில் ஒரு அலுவலகத்தை பிடித்து அதில் வந்து இந்த இப்போ தான் ஆரம்பத்தில் அந்த காலத்தில் வந்து எப்படி ஆர்கன் லைட்டில் வர மாதிரி சின்ன சின்ன விளக்குகளை வைத்துக்கொண்டு இந்த தேவர் மீடியா என்ற சேனலை உருவாக்கி எங்கள் சமுதாய குரலும் ஒழிக்கணும், மக்கள் மத்தியில் சென்றடும் என்பதற்காக அவர்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு இந்த தேவர் மீடியாவை உருவாக்கிறார்கள். அதன் மூலமாக என்னை பேட்டி எடுத்து ஒளிபரப்பு செய்த அவர்களுக்கு முதற்கரன் பசுமன் தேசியத்திற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த தேவர் மீடியாவை எனது பசுமன் தேசியத்தில் லட்ச தொண்டர்கள் அதை வந்து அடிமட்ட மக்களிடையே என்ன முக்குளத்தூர் சமுதாயம் 3 கோடி மக்கள் இருக்கும்ல, அந்த மக்கள்கிட்ட இந்த தேவர் மீடியாவை பற்றி கொண்டு செல்வதுதான் ஒவ்வொரு பசுமன் தேசிய காலத்தின் தொண்டனின் கடமையாகும். எனவே தேவர் மீடியாவை அனைவரும் காண்போம், தேவர் மீடியாவை அனைவரும் வளர்ச்சியடை செய்யும். இந்த தேவர் மீடியா வளர்வது என்பது நம் முக்குளத்தூர் சமுதாயத்தின் வளர்ச்சி. ஏன்னா ஊடகம் புறக்கணிக்கிற நேரத்தில் நமக்கான ஒரு ஊடகம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஊடகத்தை தொலைக்காட்சி அளவுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு வரது நம்மளோட கடமை.
என்பதை நான் இந்த இடத்தில் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். நன்றி தேவர் மீடியா நேயர்களே. நன்றி. அதே போல் இறுதியாக ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நேயர்களுக்கு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறோம் என் சமுதாயம் சார்ந்த முக்குளத்தோர் சமுதாயம் சார்ந்த இளைஞர்களுக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவருக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். இதில் நிறையா விஷயங்களை நாங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எதன் அடிப்படையில் பதிவு செய்கிறோம்னா, எங்கள் சமூகம் சார்ந்த வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களும் சமூக அரசியலை தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் எந்த சமூகத்தையும் நாங்கள் மட்டப்படுத்தணும், இழிவுபடுத்தணும், அவங்கள தாழ்வுபடுத்தணும்னு எங்கள் எண்ணம் கிடையாது. அனைத்து சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு போகணுன்றது தான் எங்களோட நோக்கம். அதன் அடிப்படையில் நிறைய முன்னாடி பதிவிடப்பட்டுள்ள பல நிகழ்ச்சிகளில் கீழே தேவையில்லாத கமெண்ட்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு நான் சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம், பிறப்பில் புனிதம் இல்லாதவர் தான் அந்த மாதிரி ஒரு செயலெலாம் செய்வாங்க. பிறப்பில் புனிதம் இருந்தால் கருத்தில் ரீதியாக விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். கருத்தில் ரீதியாக விவாதிக்க எங்களோட நீங்கள் தயாராகுங்கள். அதற்கு எப்பயுமே நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். மேலும் இது போன்ற பல சமுதாயம் முன்னேற்றம் சார்ந்த பல விஷயங்களை தொடர்ந்து நேயர்கள் பார்க்க தேவர் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.